ஹலோ ஆல், வெல்கம் டு சிவகலைஸ் வேர்ல்ட். இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம் அப்படின்னா இட்லி பொடி தான் பார்க்க போறோம். இந்த இட்லி பொடி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு டக்குன்னு நம்ம சட்னி இதெல்லாம் அரைக்க முடியாத அன்னைக்கு நமக்கு இட்லி தோசைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். வாங்க அதை எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா சிவகலைஸ் வேர்ல்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இட்லி பொடிக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். நான் வந்து கருப்பு உளுந்து தான் எடுத்திருக்கேன், உடைச்சது. இது 1 கப் எடுத்திருக்கேன். அதே மாதிரி கடலைப்பருப்பும் 1 கப் எடுத்திருக்கேன். அடுத்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கருப்பு எள்ளு சேர்த்திருக்கேன். வெள்ளை எள்ளு வேணாலும் சேர்த்துக்கலாம், கருப்பு எள்ளு வேணாலும் சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு துண்டு பார்த்தீங்க அப்படின்னா கட்டி பெருங்காயம் எடுத்திருக்கேன். கட்டி பெருங்காயம் சேர்க்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா இட்லி பொடியோட வாசனை நல்லா இருக்கும். பொடியா சேர்க்கறத விட கட்டி பெருங்காயம் வறுத்து சேர்த்துக்கும் போது நல்ல வாசனையா இருக்கும். அதை எடுத்திருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வந்து இட்லி அரிசி எடுத்திருக்கேன். அடுத்து இந்த இட்லி பொடிக்கு ஒரு பூண்டு தோலோட தான் வச்சிருக்கேன். பூண்டு சேர்க்கும் போதும் இட்லி பொடி நல்லா வாசனையாகவும் இருக்கும், உடம்புக்கும் நல்லது. ஒரு பூண்டு எடுத்து இந்த மாதிரி உதுத்து எடுத்து வச்சிருக்கேன். அடுத்து இந்த இட்லி பொடிக்கு தேவையான அளவு காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். இது கொஞ்சம் காரம் அதிகமாக இருக்கிறதுனால நான் ஒரு 14 மிளகாய் கிட்டத்தட்ட எடுத்திருக்கேன். நீங்கள் அந்த மாதிரி இட்லி பொடி செய்யும் போது உங்களுடைய மிளகாயோட காரத்துக்கு தகுந்த மாதிரி அதிகமாகவோ இல்லை குறைச்சலோ நீங்கள் சேர்த்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கருவேப்பிலை எடுத்திருக்கேன். கொஞ்சம் நான் அதிகமாகவே எடுத்திருக்கேன். கருவேப்பிலை சேர்க்கும் போதும் பொடி நல்லா வாசனையாகவும் நல்லாவும் இருக்கும். அடுத்து இட்லி பொடிக்கு தேவையான அளவு உப்பு எடுத்து வச்சிருக்கேன். இதெல்லாம் வறுத்து தான் நம்ம இன்னைக்கு அரைச்சி இட்லி பொடியை ரெடி பண்ண போகிறோம். வாங்க அதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம எல்லாத்தையும் வறுக்கிறதுக்கு கொஞ்சம் அடுப்பில் கடாயை வச்சுக்கிட்டு நம்ம ஆயிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு வறுக்கிறதுக்கு எல்லாமே வந்து அயன் கடாய் தான் எடுத்திருக்கேன். கொஞ்சம் எண்ணெய் காயட்டும். ஃபர்ஸ்ட் நம்ம கட்டி பெருங்காயத்தை நம்ம பொரிச்சுக்கலாம். பெருங்காயத்தை நம்ம வறுக்கும் போதே அதோட வாசனை பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும். பாருங்க, இந்த மாதிரி பெருங்காயம் பொரிஞ்சிருக்கணும். பொரிச்சு நம்ம எடுத்துக்கலாம். எடுத்து வச்சிருக்கிற காஞ்ச மிளகாயை சேர்த்துக்கலாம். சேர்த்து இதையும் வறுத்து விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு வறுபட்டதுன்னா போதும். நம்ம மிளகாயெல்லாம் எடுத்துக்கலாம். ரொம்பவும் நம்ம கருக விட்டுறக்கூடாது. மிளகாயை ரொம்ப கருக விட்டோம் அப்படின்னா இட்லி பொடியோட வாசனையே மாத்திடும். அதனால இந்த அளவுக்கு போதும். இதை நம்ம எடுத்துக்கலாம். ஒன்று ஒன்றா தான் நம்ம வறுக்கணும். அடுத்து நம்ம கடலைப்பருப்பு எடுத்து வச்சிருக்கிற கடலைப்பருப்பை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு கடலைப்பருப்பை நம்ம வறுத்து எடுத்துக்கிட்டா போதும். இப்போ நம்ம இந்த கடலைப்பருப்பை எடுத்துடலாம். நம்ம எல்லாத்தையும் எடுத்து ஆற வச்ச பிறகுதான் நம்ம அரைக்கணும். சூடா இருக்கும்போது அரைக்கக்கூடாது. அடுத்து நம்ம இதுல உளுந்து சேர்த்துக்கலாம். இதையும் அதே மாதிரி செவக்க வறுத்து எடுத்துக்கணும். கருப்பு உளுந்து சேர்க்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா அந்த இட்லி பொடியோட வாசனை வந்து ரொம்ப நல்லா இருக்கும். உடம்புக்கும் ஹெல்த்தியானது கருப்பு உளுந்து. மேக்ஸிமம் நம்மளால எதுல எல்லாம் முடியுதோ அதுல எல்லாம் நம்ம அந்த மாதிரி கருப்பு உளுந்து தோலோட உள்ளதை நம்ம சேர்த்துக்கலாம். கொஞ்சம் இந்த மாதிரி இட்லி பொடிக்கு வரும்போது கொஞ்சம் கை விடாம வறுத்தோம் அப்படின்னா தான் எல்லா பக்கமும் ஈவனா நமக்கு வந்து வறுபட்டு இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமா வறுபட ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரம் வறுக்கணும், இன்னும் கொஞ்சம் செவக்கணும். அதனால இன்னும் கொஞ்சம் நேரம் வறுத்துக்கலாம். நம்ம இந்த அளவுக்கு போதும். இதை நம்ம வறுபட்டதை நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம எடுத்து வச்சிருக்கிற அரிசியை சேர்த்து இதையும் நம்ம பொரிய விட்டுக்கலாம். சில பேர் இதை சேர்க்க மாட்டாங்க அரிசியை. ஆனால் அரிசி சேர்த்தோம் அப்படின்னாலும் இட்லி பொடியோட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ பாருங்க, கலர் வந்து சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருக்கு. நம்ம பொரிய அரிசி வறுப்போம் இல்லையா, அந்த மாதிரி நம்ம வறுத்து இட்லி பொடியோட சேர்த்துக்கணும். இதை இப்போ நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம இதில் எள்ளு சேர்த்துக்கலாம். கருப்பு எள்ளை சேர்த்துக்கலாம். இதையும் அதே மாதிரி பொரிய விட்டு எடுத்துக்க வேண்டியதுதான். அப்படியே எள்ளு வந்து சட சடன்னு வெடிக்கும். அந்த நேரத்தில் நம்ம எடுத்துடலாம். ஃப்ளேமை எப்பொழுதும் குறைச்சே வச்சுக்கலாம், அதிகமாக வச்சிட வேணாம். சீக்கிரம் அப்போ எல்லாம் வந்து கருகிடும். இப்போ பாருங்க, இப்போவே வந்து எல்லாம் வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. போதும். இப்போ நம்ம இந்த எல்லையும் எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம எடுத்து வச்சிருக்கிற பூண்டை சேர்த்துக்கலாம். இதை தோல் உரிக்கணும்னு அவசியம் இல்லை, தோல் உரிக்காமலே நம்ம சேர்த்துக்கலாம். வறுபட்டுக்கிட்டு இருக்கிற சமயத்திலே நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இதுலேயே நம்ம கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சம் கருவேப்பிலைய அதிகமாக தான் இன்னைக்கு சேர்த்துருக்கேன். கருவேப்பிலையை சேர்க்கும் போது நல்லா அலசிட்டு கழுவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இதில் சேர்த்துக்கணும். கழுவி தொடச்சிட்டு சேர்த்துக்கணும் நம்ம. ஏன்னா அதில் ஏதாவது மண் ஏதாவது இருக்கும், தூசி ஏதாவது இருக்கும். அதனால கருவேப்பிலையை அப்படியே வாங்கினோடனே அப்படியே சேர்த்துடாதீங்க. அதை வாஷ் பண்ணிட்டு தொடச்சிட்டு
சேர்த்துக்கோங்க. இதுக்கெல்லாம் ஆயில் தேவையில்லை, வெறும் பாத்திரத்திலே நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். காரணத்தை கொண்டும் ஃப்ளேமை அதிகப்படுத்திட வேண்டாம், குறைச்சே வச்சுக்கலாம். இப்போ பாருங்க கலர் லைட்டா சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருக்கு. இந்த மாதிரி நம்ம ஒண்ணா வறுத்து எடுத்தோம் அப்படின்னா தான் நம்ம இட்லி பொடியோட வாசனையும் நல்லா இருக்கும், டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். இப்போ பாருங்க இதுவும் நல்லா வறுபட்டுடுச்சு, பூண்டும் கருவேப்பிலையும். இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். எடுத்து நம்ம எல்லாத்தையும் நல்லா ஆற வச்ச பிறகுதான் நம்ம அரைக்கணும். நம்ம இந்த மாதிரி வறுத்தது எல்லாத்தையும் ஒரு பிளேட்ல கொட்டி ஆற வச்சுக்கணும். ஆற வச்ச பிறகுதான் நம்ம அதை அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம எல்லாத்தையும் அரைச்சிட்டு வந்துடலாம். இதை அப்படியே நம்ம மிக்ஸி ஜார்ல சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம். நம்ம அரைச்சதுல இந்த அளவுக்கு இட்லி பொடி கிடைச்சிருக்கு. எவ்வளவு சூப்பரான இட்லி பொடி கிடைச்சிருக்கு பாருங்க. நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. நீங்களும் இதே மாதிரி இட்லி பொடியை ரெடி பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.